தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் பேரவை வளாகத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கான அதிகாரப்பூர்வ இருக்கை ஒதுக்கீடு தற்போது செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கிய திருப்பமாக அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வரிசையில் 5வது இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு ஆளுநர் உரையுடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நடந்து வருகிறது. இந்த 17வது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசை மிகவும் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைந்துள்ளது. இதன்படி இதில் திமுக பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் செயல்படுகிறார். அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலேயே அமர்ந்துள்ளது. அதன் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தவிக அரசின் அமைச்சரவையில் நேரடியாக பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவிக தலைமையிலான ஆளுங்கட்சி தரப்பிலும் முதல் வரிசை இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி முதல் இருக்கையில் தமிழக முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அடுத்தடுத்த இருக்கைகளில் தவிக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் அமர்ந்துள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்தின் போது இந்த அதிகாரப்பூர்வ இருக்கை ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்த நிலையில் தற்போது 17வது கூட்டத்தொடர் தொடங்கி முறைப்படி இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு உறுப்பினர்கள் அமர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.